Hello friends, welcome to Fantasy Kurtham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மென்ஸ் பிபிஎல்ல நடக்க இருக்கிற ரெண்டாவது மேட்ச். இந்த ரெண்டாவது மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா சிட்னி சிக்ஸர், மெல்பர்ன் ட்ராகன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 1:45 இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த சிட்னியோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது தான் விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது இந்த வெனுவில் போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் சரி, நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுலயும் பர்டிகுலரா அந்த பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதுலயும் கட்டர் வேரியேஷன் போடக்கூடியது, நல்ல ஸ்விங் ஆகும், நல்ல பவுன்ஸ் போடக்கூடிய பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3ல இருந்து ஒரு 4 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஸ்பின்னர்ஸ் செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் சப்போர்ட்டிங் வந்து இருக்கும். இந்த வெனுல பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 160 பிளஸ் ரன் அப்படிங்கிறது, அதாவது 150 இருந்து 160 பிளஸ் ரன் அப்படிங்கிறத அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே வந்து டாமினேட் பண்றாங்க. ஓகே, இப்போ நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நாங்க டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். அந்த ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம், தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெலிகிராம் லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 60 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 30 மேட்சும், பேட் சைனா பண்ணவங்க 29 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களுக்கும் சைன் பண்ணவங்களுக்கும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை, ஒரே ஒரு மேட்ச் டிஃபரெண்ட். ஸோ ரெண்டு டீமுக்கு எப்படி வேணா ஆப்ஷன்ஸ்ல வின்னிங்ஸ் வந்து இருக்கலாம். இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 157 வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்ண நினைக்கிறீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ்ல வர அமௌண்ட் வச்சு நீங்க இன்னும் 2-3 கேமை கூட நீங்க மேக் பண்ணி பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல நிறைய மேட்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இன்டர்நேஷனல் மேட்ச் நிறைய மேட்சஸ்க்கு ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிபிஎல் மென்ஸ் பிபிஎலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பிரைஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. மொதல் 3 பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், செகண்ட் பிரைஸ் 70,000, மூணாவது பிரைஸ் 50,000. இதுல கடைசி 300 பேர் வரைக்கும் 100 ரூபா வரையும் கிவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஃப்ரீ கிவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஃப்ரீ டீமை போட்டு நீங்க மணி வின் பண்ணலாம். இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல ப்ளே பண்ணி நிறைய மணிஸ் வந்து வின் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்ல கிஃப்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்ல ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்ஷனா வந்து தோணும். ஸோ நம்ம எக்ஸல் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா ஹெட் வெயிட் ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம். ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 11 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் சிட்னி சிக்ஸர் 8 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ட்ராகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியதுல சிட்னி சிக்ஸர் தான் வந்து ஹெட் வெயிட்ல வந்து டாப் பொசிஷன் வந்து இருக்காங்க. இங்க பார்த்தா ரெண்டு டீம் இருக்க ப்ராப்பர் லெவன்ஸ்ல யாரா இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். சிட்னி சிக்ஸரை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பிலிப்பி, டேனியல் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஜோஸ் பிலிப்பி தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. ஜேம்ஸ் வின்ஸ், ஹென்ரிக்ஸ், ஜார்டான், எட்வர்ட்ஸ், ஹெர்டன் கார், ஜிம் ஆபட், பென், ஜோசப் பிரெட், அடுத்ததா ஜாஃபர் சவுகான். ஸோ இதுதான் வந்து சிட்னி சிக்ஸரோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ அடுத்த மெல்பர்ன் ட்ராகன்ஸ். ஸோ மெல்பர்ன் ட்ராகன்ஸோட லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் பெசோ, மெக்கோ அண்ட் பிரவுன் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. டிம் செஃபர்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். லாரி எவன்ஸ், ஜானதன் வெல்ஸ், ஜாசன் கான்,
சதர்லாண்ட், சந்து, ஆரன் ஜாம்பா, ரிச்சர்ட்சன் அண்ட் ரோஜர்ஸ். ஸோ இவங்க தான் மெல்போர்ன் ரெவென்யூஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்காங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், அதாவது டபுள் ஆஃப் பிளேயர்ஸ் யார் யாரு, சிங்கிள் ஆஃப் இருக்க பவுலர்ஸ் யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனுக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாங்கிறத டெல்லியில வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெல்போர்ன் ரெவென்யூஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆஃப் இருக்க பிளேயர்ஸ் டிம் செஃபர்ட், இவர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 down வந்து இறங்குறாரு. அது வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அந்த பவர் பிளேவை நல்லாவே பயன்படுத்திக்குவாரு. அந்த நல்ல ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு நம்ம ஒரு ஆவரேஜா பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சாவே போதும். விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதாவது ரன் அவுட், ஸ்டெம்ப் பீட், கேச்சஸ் இது மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது டிம் செஃபர்ட் வந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ டிம் செஃபர்ட் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் டபுள் ஆஃப் பேர் பாக்குறதுக்கு முன்னாடி பவுலிங் யூனிட்ல யார் யார் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் டபுள் ஆஃப் வந்து பார்த்துருவோம். இதுல 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு, ரிச்சர்ட்சன் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க, ரோஜர்ஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. கிட்டத்தட்ட இந்த 3 பேருமே அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை ஆசம் கான் ஒரு 2ல இருந்து 3 பாத்தீங்கன்னா அவரும் ஒரு 2ல இருந்து ஒரு 3, சதர்லாந்து ஒரு 2. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இவங்க பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் எனி ஒன் பவுலர் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓவரை சதர்லாந்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சதர்லாந்து ஒரு 2ல இருந்து 3 இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுல 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஆடம் ஜாம்பா 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. மிடில் ஓவர்ல அவர் தான் வந்து டாமினேட் பண்ணுவாரு. அண்ட் கடைசி அந்த டெத் ஓவர்லயும் அவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. அந்த 18 ஓவர் அண்ட் 19 ஓவர் சம்திங் இவர் தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மிடில் ஓவர்ல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல நல்லா ஸ்விங் ஆகும், கட்டர் வேட்ஸ் ஆகும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடில் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல ஆடம் ஜாம்பா உள்ள வந்து பேட்ஸ்மேனை வந்து கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவர் பிளே மிடில் ஓவர்ல விட்டு நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால கண்டிப்பா டெத் ஓவர்ல ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா ஆடம் ஜாம்பா இருந்து நம்ம ஆவரேஜா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து. அது மட்டும் இல்லாம ஆடம் ஜாம்போட ஃபீல்டிங் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லாங்ல வந்து இருக்கிறதுனால ஒரு கேச்சஸ் பிடிச்சிட்டாவே போதும். கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பிங் மூலமே கிடைச்சிட்டு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்க 4 ஒரு கேட்ச் கிடைக்கிற ஒரு 8 ஓவரால ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் போது ஒரு 62+ 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆடம் ஜாம்பா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆடம் ஜாம்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் ரிச்சர்ட்சன், ரோஜர்ஸ், சோ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்சன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் தான் வந்து பவுல் பண்ணுவார். ரிச்சர்ட்சன் அண்ட் ரோஜர்ஸ் இப்படி இவங்க 2 பேர் பவுல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரோஜர்ஸ் அண்ட் குரிந்தர் சந்து, சோ இவங்க 2 பேரும் அந்த பவர் பிளேல வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல ரிச்சர்ட்சன் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ணுவாரு. இவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. அது ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது ஆவரேஜ் விக்கெட்டா வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல தான் வந்திருக்காரு. அதாவது லாங் ஆஃப் தான் இவர் வந்து ஃபீல்டிங் பண்றாரு. ஸோ 1 or 2 கேஜஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கும். ஸோ ரிச்சர்ட்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ரோஜர்ஸ். ஸோ ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா இவரும் வந்து 4 ஓவருமே பவுல் பண்றாரு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும் போது இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் தான் பவுல் பண்றாரு. சோ பவர் பிளேல பவுல் பண்ணி டீமை கொஞ்சம் கிளாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ விக்கெட் யாருமே இழக்கல அப்படின்னா அந்த பவர் பிளேல 1 or 2 விக்கெட் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் ஒரு 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ரோஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ண போய் விட்டு நம்ம தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ இப்ப குரிந்தர் சந்துவை பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ரோஜர்ஸோட சேர்ந்து பவுல் பண்ணுவாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல குரிந்தர் சந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மினிமம்
இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். சரி 3 ஓவர் தான் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட் மட்டும் நம்ம இவர்கிட்ட நம்ம எதிர்க்கலாம். ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கூட நான் சேர்த்து ஒரு 29 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 ஓவர்ல ஒரு ஓவர் எக்கனாமிக்ல பவுல் பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா இவர்கிட்ட நம்ம ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆவரேஜா. அது மட்டும் இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ற வயசுல இருப்பார். அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இவரு ஒரு கேஜஸ் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா இவர்கிட்ட நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரிந்தர் சந்துவை பொறுத்த வரைக்கும். இதுல ஆசம் கான், சதர்லாந்து இவங்க 2 பேர் தான் ஒரு ஆஃப் சைஸ்ல ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. இதுல ஆசம் கானை பொறுத்த வரைக்கும் டாப் 6ல வந்து பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாரு. பேட்டிங்ல வந்து மினிமம் இவர்கிட்ட ஒரு 15 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல ஒரு விக்கெட், ஸோ 2ல இருந்து ஒரு 3 ஓவர் தான் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது கம்பல்சரி ஒரு விக்கெட்டா அப்படிங்கிறது பெரிய விஷயமாக தான். ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா அப்படின்னு நம்ம இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 25 டீம்ல கூட 4ங்கும் போது ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் ஆசம் கான் கீழே போயிட்டு சதர்லாந்து மேல வந்துட்டாரு, டாப் 6ல வந்துட்டாரு அப்படின்னா சதர்லாந்துல இருந்து தாராளமா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணுவாரு. கண்டிப்பா ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அவர்கிட்ட நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். இதுல எனி ஒன் பிளேயர் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க, விக்கெட் எடுக்காம ஸ்கோர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஒரு ஓவர் சதர்லாந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இவர் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் அப்படின்னு பவுல் பண்ணுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ சதர்லாந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ இந்த டீமை பொறுத்த அதாவது மெல்பர்ன் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் செலக்ட்ல டிம் செஃபர்ட் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஆடம் ஜாம்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ரிச்சர்ட்சன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ரோஜர்ஸ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. குரிந்தர் சந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஆஃப் சைஸ் வந்து ட்ரை பண்ணிப்பாரு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர், நிறைய பேர் வந்து கன்சிடர் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்க ஒரு பிளேயர் ட்ரை பண்ணா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் சதர்லாந்து டாப் ஆர்டர்ல ப்ரொமேட் ஆனாரு. ஸோ லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டாப் 6ல வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இவருக்கு வந்து மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் இருப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே. அப்படி இல்லைன்னா இவர் வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆசம் கான் செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்கு ரொம்ப ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பிலிப்பி. ஸோ ஜோஸ் பிலிப்பி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் பிளே பண்ணுவாரு. அடிச்சா 6-4 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் எல்லா பாலுமே ட்ரீட் பண்ணுவாரு. ஒரு 10 பால் பிடிக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் 2 வரையும் அடிக்கிறதுக்கான எலிஜிபிள் உள்ள ஒரு பிளேயரா வந்திருப்பாரு ஜோஸ் பிலிப்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜோஸ் பிலிப்பி ஒரு ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத நான் வந்து ஒரு ஆவரேஜா சொல்றேன். அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜோஸ் பிலிப்பியை பொறுத்த வரைக்கும். சோ ஒரு ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் தான் கிடைக்குது அப்படின்னா ஓவராலா இவருக்கு வந்து ஒரு 45 பிளஸ் வந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜோஸ் பிலிப்பி இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ டாப் ஆர்டர்ல இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு, அது வந்து ஒரு பிளஸ். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடுறாரு. T20க்கு அதுதான் ஒரு ஆக்டான விஷயமா வந்து இருக்கும். சோ அப்படி இருக்க மாதிரி ஜோஸ் பிலிப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே. அதர்வைஸ் பவுலிங் யூனிட்ல 4 ஓவருமே பவுல் பண்ண ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா சென் ஆபட் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. பென் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு 4 ஓவருமே பண்ணுவாரு. இந்த 2 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேருமே வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இதுல 4 பேருமே பேலன்ஸ் இருக்க ஓவர் ஷேர் பண்ணி பவுல் பண்ணிடுவாங்க. அதாவது பென் டிராவிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. சின் ஆபட் இவர் வந்து 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸ எட்வர்ட்ஸ் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து 2 ஓவர்ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. இதுல ஜாக்சன் மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். ஜாஃபர் சவுங்கான பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் வரையும் பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. 10 ஓவரை செகண்டா பவுல் பண்ணாரு அப்படின்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்மேஷன்ல நிறைய மேட்சஸ் ரீசெண்டா ஒரு மேட்சஸ் ரெக்கார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துறாரு. மஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சாரு அப்படிங்கறத பதிவு பண்ணிடுறாரு. அதுவும் LBW மூலம் நல்லாவே வந்து விக்கெட் எடுக்கிறாரு. சோ இவர் பவுல் பண்ற லெக் பேக் கூகுளி பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அந்த மிடில் ஒரு நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த கடைசி அந்த ஒரு 15 ஓவருக்கு மேல ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்கு அப்படின்னா செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த 10 ஓவருக்கு மேலே ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல செகண்டா பவுல் பண்ணும்போது ஜாபர் சவுண்ட்கார் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டா அவர் பவுல் பண்றாருன்னா 3ங்கிறத 4 ஓவர் வரைக்கும் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 4th பவுலிங் சரி வந்து இந்த 4வது ஓவர் யார்ட்டு இருந்து இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்சன் அல்லது எட்வர்ட்ஸ் 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் எக்ஸ்டென்ஸா ஓவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓவர்ஸ் வந்து இவரு ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ சின் ஆபட் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. பென் இவரும் வந்து 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ண போறாங்க. அதாவது பென்னா இருக்கட்டும் சின்ன ஆபட்டா இருக்கட்டும் இவங்க 2 பேரும் தான் கடைசி அந்த 18 ஓவருக்கு மேல இருக்க ஓவர்ஸ் வந்து இவங்க தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவங்கள்ட்ட இருந்து தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து. ஸோ இந்த 2 பேர் பென்னா இருக்கட்டும் அண்ட் சின்ன ஆபட்டா 2 பேருமே போத் இன்னிங்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. அதர் மட்டும் இல்லாம 2 பேருமே கிட்டத்தட்ட அந்த டீம் இருக்கிற எல்லாருமே ஹைட்டா இருக்கனால 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கா ஸ்கொயர் பவுண்டரிஸ் இந்த மாதிரி அதாவது கேச்சஸ் பிடிக்க அதிகமா வாய்ப்புள்ள பயிற்சியில தான் வந்து இவங்க பென்னா இருக்கட்டும் சின் ஆபட் ஜாக்சன் அண்ட் எட்வர்ட்ஸ் இந்த 4 பேருமே அந்த மாதிரி பவுண்டரி தான் வந்து கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு உள்ள இடத்துல தான் வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அதுல பென்னிட் இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் கிடைச்சா போதும் 25 டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஒரு கேச்சஸ் பிடிச்சாலும் ஒரு 8 கிட்டத்தட்ட ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவரால இவட்டு இருந்து நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பென்னுகிட்ட இருந்து. ஸோ அது மட்டும் இல்லாம பென்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்கேஸ் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா தாராளமா இவட்டு நம்ம ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. சிம் ஆபட் அவரு அதே மாதிரி தான் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் போதும் ஓவரால ஒரு 45ல இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சின் ஆபட். அது மட்டும் இல்லாம சின் ஆபட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பால் பிடிச்சாலும் போதும் 30+ ரன் வரையும் தாராளமா எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெரிய அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சின் ஆபட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாரு. இப்போ அதர்வைஸ் சிங்கிள் ஆப்ஷன்ல கூட பவுலிங் இல்ல ஜாக்சன். ஸோ ஜாக்சன் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா தாராளமா விட்டு நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கா ஃபுல்லா இருக்கனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மினிமம் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல எட்வர்ட்ஸ் ஹெண்டன் கர்க். ஸோ எட்வர்ட்ஸ் ஹெண்டன் கர்க்கும் இவங்க பேட்டிங் ஆட பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ் டாப் 6ல வந்து வராரு. ஸோ கண்டிப்பா பேட்டிங்ல வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் யாராச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஓவர் எட்வர்க்கு போகும். இல்ல எட்வர்க்கே ஒரு ஸ்கோர் அதிகமா கொடுத்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10+ ரன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ஒரு ஓவரோட இவருக்கு ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஓவரை அதர் பிளேயர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் வச்சு தான் அப்படி இருக்கும்போது எட்வர்ட் இருந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இன்கேஸ் எட்வர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பேட் பண்றாங்க அப்படின்னா அதாவது சிக்னிசிக்ஸர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா எட்வர்ட் வந்து ஒரு இப்ப கொடுத்து பாருங்க பேட்டிங் ஆர்டர் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா இவங்க பேட் பண்ணும்போது பேட்டிங் ஆர்டர் வருவாங்கிறது கொஸ்டின் மார்க். டாப் 6ல இருக்காங்களா டாப் 5ல இருக்கவங்கள பேட்டிங் முடிச்சிட்டாங்க இவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் கிடைக்கலன்னா இன்கேஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது எட்வர்க்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஹெண்டன் கர்க் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. இவற்று நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதிர்பார்க்க முடியும். 3 ஓவர் தான் பவுல் பண்றாரு. கம்பல்சரி ஒரு விக்கெட்டா கிடையாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கூட 4 சேர்த்து ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஹெண்டன் கர்க் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹெண்டன் கர்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ 2 டீம்ல கூட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அண்ட் பவுலிங் பார்த்துட்டு யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். 2 டீம்ல இருக்க சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல கூட பேட்ஸ்மேனுக்கு யார் பேட்ஸ்மேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். அது எந்த பிளேயர்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம்.
ஸோ சிக்னி சிக்ஸஸை பொறுத்த வரைக்கும் டேனியல், ஜேம்ஸ் வின்ஸ், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜார்டன் ஸ்கில், இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. ஹென்ட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர். ஸோ ஹென்ட்ரிக்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. பவுலிங் யூனிட் கிட்டத்தட்ட 6 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அந்த 6 பிளேயர்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. ஹென்ட்ரிக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் டாப் 4 இந்த 4 பிளேயர்ல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் நீங்க பிக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜார்டன் சில்க், ஜேம்ஸ் வின்ஸ் இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. எப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அந்த ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 25ல இருந்து ஒரு 30+2ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சுட்டு இருக்காரு T20 பார்க்கும்போது. ஸோ அப்படி இருக்கும் போது ஜேம்ஸ் வின்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை இவர் கவர் பண்ற வயசுல. ஸோ இதுக்கப்புறம் ஜார்டன் சில்க். ஸோ ஜார்டன் சில்க் எப்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்றாங்க, அதாவது சிக்னி சிக்ஸர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கிராண்ட் லீக்கு கேபிட்டல் வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டார்கெட் அவர் தெரிஞ்சிருச்சுன்னா செகண்டா பேட் பண்ணும்போது அந்த கடைசி பால் வரையும் நின்று மேட்சை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன் சைடா நீங்க ஹேங்கர் ரோல் போட்டு அவர் நின்றுவாரு. கடைசி வரை மேட்சஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஜார்டன் சில்க் செகண்டா பேட் பண்றாங்க மஸ்ட் ட்ரை. ஒன்னா கிராண்ட் லீக்கு கேபிட்டல் வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல சிங்கிள் ஆப்ஷன் இருக்கிற பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஜாக் வெசர், மெக்கல், பிரவுன் இவங்க 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருக்குமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ்லாம் 2 பேருமே அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இதுல 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன் தான் இருக்கு. இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது ஜாக் வெசர், மெக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பிரவுன் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஜாக் பிரவுன் ரீசன்ட் ஃபார்மேஷன்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்காரு. ரீசன்ட் ரெக்கார்ட்ஸும் பெருசா எதுவுமே இல்ல. ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 15+2 வந்து அவுட் ஆயிட்டு வெளியே போயிடுறாரு. ட்ரீம் டீம்ல வருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ட்ரீம் டீம்ல வர வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரெஷர். ஸோ ஜாக் ஃப்ரெஷர் மெர்க்கோக்கு பொறுத்த வரைக்கும் 5 பால் பிடிச்சாலும் 20ல இருந்து 25+ ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்திருப்பாரு. லாஸ்ட் அந்த மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்மியான ஒரு 30 சம்திங் அந்த பால்ல வந்து செஞ்சுரியில வந்து போட்டிருந்தாரு. ரெக்கார்ட் வைஸா பதிவு பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்க பட்சத்துல ஜாக் ஃப்ரெஷர் மெர்க்கோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து 10 பால் பிடிக்காத கண்டிப்பா 30ல இருந்து 40+ ரன் வரைக்கும் கூட தாராளமா எதிர்பார்க்கலாம். நீங்க ஒன்னா கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு ஜாக் வெசர் மெக்கம். ஜாக் வெசர் மெக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்றது பிளஸ்ஸாவும் இருக்கு மைனஸாவும் இருக்கு. நின்னுட்டாருன்னா 100+ ரன் ஒரு சிங்கிள் மேன் வந்து 100+ ரன் வரைக்கும் அடிச்சிருவாரு. இல்ல அப்படின்னா 10ல இருந்து 15+ ரன்லயே அவுட் ஆக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். பட் நான் என்னோட டீம்ல போத் இன்னிங்ஸுமே இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணுவேன். இப்போ அதர்வைஸ் ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா லாரி எவன்ஸ். ஸோ லாரி ஈவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது லாரி ஈவன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்லும் ஆவரேஜ் 25+ ரன்னுங்கிறதா T20ல அவர் ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ரெக்கார்ட் வைஸா தான் இருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ஜாஸ்பர் மெக்கர் இருக்காரு, டிம் சிஃபர்ட், ஆசம் கான் இந்த 3 பிளேயரும் இருக்காங்க. இதை தவிர்த்து யாராச்சும் ஒரு பிளேயர் நீங்க பிக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லாரி ஈவன்ஸுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், எப்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இதுல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஜாக் வெசர் மெர்க்கோ போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், டிம் சீஃபர்ட் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஆசம் கான் செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. ரிச்சர்ட்சன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஆடம் ஜாம்பா அவரும் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல ரோஜர்ஸ் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருதர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு ஆஃப் சைஸ்ல நீங்க ட்ரை பண்ணணும். ஒரு லோ பர்சன்டேஜ்ல ஒரு பிளேயர் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா குருதர் சந்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சதர்லாண்ட். ஸோ சதர்லாந்தோட பேட்டிங் ஆட டாப் ஆர்டருக்கு ப்ரொமைட் பண்ணாங்க. லைனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேட்டிங் ஆட டாப் ஆர்டர் இருக்க மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இல்ல அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணா தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ
சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பிலிப்பி போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். சின் ஆபட் அவரும் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பென் இவரும் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. அதர்வைஸ் ஒரு பிளேயருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாஃபர் சவுகான் இவருக்கு வந்து கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. 2 விக்கெட் கிட்ட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ட்ரீம் டீம்ல வர பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதர்வைஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்லியம்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. ஜோர்டன் சில்க் செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஹென்ரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் சைஸ்ல ஒரு எப்பறம் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜார்கன் பெட் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும் போது இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கலாம். ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ல இவர் தான் வந்து பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா பவுல் பண்ணும்போது ஜாக்சன் நம்ம கண்டிப்பா 2 விக்கெட்டுங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ண கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின் ஆபட் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் பென் ட்ராவஸ் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து கிராண்ட் லீக்கு நீங்க யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஜோஸ் பிலிப்பி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு. இதுல ஜாஃபர் சவுகான் இவரு கூட கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா மெல்பர்ன் ட்ரைகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலிக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன் 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாங்க. இதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல டிம் சிஃபர்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக் ஃபர்சருக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீம்லயாச்சும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.